அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உளவியல் டாபிக்ல இருந்து என்ன அப்படின்னா கோடிங் டிகோடிங்ல ஒரு சில சின்ன ஷார்ட்கட் பார்க்கலாம். சரியா? இந்த கோடிங் டிகோடிங் எங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இப்ப ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக பாத்தீங்கன்னா எஸ்ஐ கொஸ்டின்லயும் கேட்பாங்க. இதுக்கு நம்ம கோடிங் டிகோடிங்ல ஒரு சில ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம்லாம் போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர்ல என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா, ஏபிசிடிஎஃப் ஃபுல்லா என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா எழுத ஆரம்பிச்சிருவோம். அப்படி எழுதாம அந்த ஏபிசிடியை ஃபுல்லா நம்ம அப்படியே மெமரி பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன். அந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெமரி பண்ணிக்கோங்க. எதனால அது மெமரி தெரியணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்பர் தான் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத, ஒருவேளை இந்த நம்பரை 2ஆல பெருக்கியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சா கண்டிப்பா தெரியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சில ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. ஏல இருந்து இசட் வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம மெமரி பண்ண போறோம். அதை எப்படி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னா 1, இது நமக்கு தெரியும், நார்மலாவே நமக்கு தெரிஞ்சதுதான். பிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2, இது நமக்கு நார்மலா தெரிஞ்சது. சி பாருங்க 3, இது நமக்கு மறக்காது. டி பாருங்க 4. அப்ப ஏல இருந்து டி வரைக்கும் நமக்கு மெமரி பண்ணணுமானா தேவையில்லை, ஏன்னா ஞாபகம் தெரியும். அடுத்து ஈன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பா ஈன்னா 5ஆ 4ஆ அப்படிங்கிற நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்ப அதுக்கு என்ன சொல்றேன் பாருங்க. ஈல இந்த ஒரு சின்ன கோடை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கோடு என்ன ஆகுதா அப்படின்னா மூவ் ஆகி அந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்ப மூவ் ஆகி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நார்மலா ஈ இப்படி போட்டிருப்போமா, அப்ப இதுல இருந்த கோடு அந்த பக்கம் மூவ் ஆகி அதோட சேர்ந்துருச்சு. அப்ப ஈன்னா எத்தனை? 5ன்னு வச்சுக்கலாமா? அப்ப எஃப் பாருங்க, நார்மலா எஃப் இப்படி போடுவோமா. இப்ப இதுல ஒரு கோடை மேல ஜாயின் பண்ணிட்டு இது அப்படியே திருப்பி போட்டா எத்தனை மாதிரி வருது பாருங்க? 6ன்னு வருதா? அப்ப எஃப்னா என்ன சொல்றாங்க? 6ன்னு சொல்லுவாங்க. ஜி பாருங்க, ஜில நார்மலா ஜிங்கிறது 7ன்னு தெரியும். அந்த ஜிலயே என்ன இருக்கு பாருங்க? 7ன்னு இருக்கா? அப்ப ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். ஹச் பாருங்க, ஹச் இப்படி போடுவோம். ஹச்ல மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு. அப்ப ஹச்ங்கிறது என்னது? 8ன்னு வருமா? அப்ப ஹச்னா என்னது? 8ன்னு சொல்றாங்க. ஐ பாருங்க, ஐங்கிறது நார்மலா ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஐங்கிறது என்ன அப்படின்னா 9ன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க ஜே, ஜே அப்படிங்கிறது ஜேன்னா நமக்கு 10ன்னு லெட்டர் தெரியும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜியோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப பாருங்க ஜேங்கிறது என்னது? 10ன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க ஜே. கே பாருங்க, கேங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேங்கிறது 11ன்னு அர்த்தம். இது நார்மலா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல மடங்கி இருக்கிறத நம்ம லைட்டா என்னன்னா நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கேங்கிறது என்ன அப்படின்னா 11ன்னு அர்த்தம். எல்லுன்னா இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? 12ன்னு சொல்லுவோம். அப்ப 12ங்கிறது எல்லுல முடியுமா? 12ன்னா எத்தனை? 12ன்னு அர்த்தம். சரியா? அப்ப எம் பாருங்க, எம் இப்படி போடுவோமா. இது நார்மலா எம் இப்படி போட்டிருப்போம். இதை திருப்பி போடும்போது என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி 3 மாதிரி வரும். ஏற்கனவே 3ங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்துருப்போம்? சீன்னு தெரியும். அதனால இதை என்ன வச்சுக்கலாம்? 13ன்னு வச்சுக்கலாம். எம் 13 அப்படின்னா என் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். என்னங்கிறது எத்தனை? 14ன்னு அர்த்தம். அப்போ ஓன்னா நமக்கு என்ன அப்படின்னா 15. நீங்களா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 150ன்னு ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சின்ன ஷார்ட்கட்டுக்காக மெமரி தான். சரியா? அப்போ ஓவோட லெட்டர் என்ன? 15ன்னு அர்த்தம். பி பாருங்க, பி பாருங்க, இந்த லெட்டர் ஏற்கனவே நம்ம எஃப்க்கு படிச்ச மாதிரி இருக்கா? இது அப்படியே திருப்பி போடுங்க, இப்படி வருமா? அப்ப ஏற்கனவே நம்ம எஃப்க்கு என்ன படிச்சிருக்கோம்னா 6. அப்ப பி எத்தனை? 16ன்னு அர்த்தம். கியூ பாருங்க, கியூ இந்த மாதிரி போட்டுக்கலாமா? இதுல கியூல எத்தனை இருக்கு? 7 இருக்கு. ஏற்கனவே ஜிக்கு 7ன்னு படிச்சிருக்கோம். அப்ப கியூன்னா எத்தனை? 17ன்னு அர்த்தம். அடுத்து ஆர் பாருங்க, ஆர் நார்மலா இப்படி போடுவோம். இந்த ஆரை இந்த இடத்த ஜாயின் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் இப்படி வந்துடும். அப்ப 8 மாதிரி வரும். 8க்கு ஏற்கனவே நம்ம படிச்சாச்சு. அப்ப இது எத்தனை? 18ன்னு அர்த்தம். எஸ் பாருங்க, எஸ் இந்த மாதிரி போடுவோம். எஸ்ல மேல ஒரு கோடை ஜாயின் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 9 மாதிரி தெரியும். ஆனா 9 கிடையாது. 9க்கு நம்ம படிச்சாச்சுல. அப்ப இது எத்தனை? 19ன்னு அர்த்தம். டி பாருங்க, T20ன்னு சொல்லுவோமா. அப்ப T20னா டீக்கு எத்தனை? 20ன்னு அர்த்தம். சரியா? யூ பாத்தீங்க அப்படின்னா யூன்னா நீ யாரையாவது ஒருத்தரை பத்தி 2 பேர் இருக்கீங்க, ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம்னு அர்த்தம். வி பாருங்க, வி இப்படி போடுவோமா. இங்க 1 2, அப்போ 2ன்னா 22ன்னு அர்த்தம். டபிள்யூ பாருங்க, ஏற்கனவே நமக்கு எம் மாதிரி இருக்கா. எம் திருப்பி போட்டா 13. அப்ப டபிள்யூவை நம்ம திருப்பி போட்டா எத்தனை அப்படின்னா 23ன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க எக்ஸ், எக்ஸை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா. 1 2 3 4, அப்ப எத்தனை? 4. ஏற்கனவே 4க்கு படிச்சாச்சுல. அப்ப 24ன்னு அர்த்தம். இப்போ ஒய் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒய் எத்தனை? 25. ஏன்னா ஏபிசிடிக்கு மொத்த லெட்டருக்கு எத்தனை?
இசட்டுங்கிறது 26ன்னு அர்த்தம். சரியா? ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு பாருங்க. ஒரு டைம் நம்ம பார்த்தோம்னா போதும். அதுக்கப்புறம் நமக்கு மறக்க வாய்ப்பு கிடையாது. சரியா? நன்றி.